Kana Navnida. So exercise 8.2 trigonometry la namakku question number 4. Okay. State whether the following are true or false. Justify your answer. So அவங்க கேட்டிருக்கிறது வந்து ஒரு 5 statements கொடுத்திருக்காங்க. We have to find whether it is true or false and we have to also explain it, justify that this is a reason அப்படின்ற மாதிரி நம்ம explanation கொடுக்கணும். ஓகேவா? So இப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா first one sin of a plus b equals sin a plus sin b. இத நம்ம ஜஸ்டிஃபை பண்றது ரொம்ப ஈஸி ப்ராசஸ் கானா. நம்மளா ஒரு வேல்யூஸ் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல அஸ்யூம் பண்ணி பாப்போம். அவங்க கொடுத்திருக்கிறது கரெக்ட்டா இல்லையா அவ்வளவுதானே. சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படினா இதுக்கு 30 டிகிரி and one more b க்கு வந்து 60 டிகிரி அப்படினு சொல்லி அசைன் பண்ண போறேன். ஓகேவா? let a equals என்ன அப்படினா 30 டிகிரி, b equals என்ன அப்படினா 60 டிகிரி. இது நம்மளுடைய அசம்ப்ஷனுக்காக. அது கரெக்ட்டா இல்லையா நம்ம ப்ரூவ் பண்ணனும்ன்றதுக்காக நம்ம என்ன பண்றோம்? ஜஸ்ட் ஒரு அசம்ப்ஷனுக்காக செய்றோம். சரியாடாமா? So என்ன கொடுத்திருக்காங்க? sin of a plus b. இப்ப sin of a இருக்கிற இடத்துல 30 degree plus b இருக்கிற இடத்துல 60 degree. So this is the values we have assumed. Equals sin a. அப்ப sin 30 degree plus sin b. அப்ப sin 60 degree. தெரியுதா கண்ணா? substitution ரொம்ப கரெக்ட்டா செய்யுங்க. அதுல தான் இருக்குது. ஓகேவா? சோ இப்போ அடுத்து sin of 30 plus 60. அப்ப sin of 30 plus 60 என்ன? 90. அப்ப இங்க என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு? sin 90 degree equals sin 30 plus sin 60. sin 30 உடைய வேல்யூ நான் இந்த டைம் சம்க்கு வந்து டேபிள் பிளேஸ் பண்ணல கானா because நம்ம சம் கடைசி சம்க்கு வந்துட்டோம் எக்ஸர்சைஸோட லாஸ்ட் சம். சோ இந்த நேரத்துல உங்களுக்கு வேல்யூஸ்ல கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சோ ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். sin 30 very good 1/2. அடுத்து sin 60 √3/2 very good super. சோ அதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஓகே நெக்ஸ்ட் இந்த சைடு பாருங்க sin 19 உடைய வேல்யூ sin 90 is 1, sin 0 is 0, sin 90 is 1. அப்ப இந்த 1 எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு பார்க்கலாமா? சோ இங்கே நமக்கு ரைட் ஹேண்ட் சைடுலயும் 1 ஈக்குவலா இருந்தாதான் அங்க கொடுத்திருக்கிற ஸ்டேட்மென்ட் கரெக்ட். செக் பண்ணி பார்த்தறலாம். 1 into √3 multiplication கரெக்ட்டா. அப்ப numerator will be multiplied with the numerator. 1 into √3 is √3 by 2 into 2 என்ன? 4. So 1 √3/4 ஈக்குவலா? Not equal. So appa sin of a plus b is not equal to sin a plus sin b. இதுதான் கரெக்ட்டான ஸ்டேட்மென்ட். கரெக்ட்டா? அப்ப ஈக்குவல்னு கொடுத்துட்டதனால this statement is false. நம்ம ஜஸ்டிஃபிகேஷனும் கொடுத்துட்டோம். ஓகேவா? சோ மேம் இது என்ன ரெண்டு டிஃபரண்ட் வேல்யூஸ் நம்ம ரேண்டமா இதனால பிக் பண்ணலாமா அப்படினா நம்ம இது வரைக்கும் ஸ்பெசிபிக் ரேஷியோஸ் பார்த்திருக்கோம். 0 30 45 60 90. சோ இது நீங்க டிஃபரண்ட் வேல்யூஸ் தான் எடுக்கணும்னு இல்ல. சப்போஸ் a and b நீங்க 30 டிகிரி 30 டிகிரி இல்ல 45 டிகிரி 45 டிகிரி அப்படியே நீங்க எடுக்கலாம். ஓகேவா கண்ணா? சோ எது கன்வீனியன்ட்டா இருக்கோ எடுத்து செக் பண்றதுக்காக தான் நம்ம இந்த வேல்யூஸ் அஸ்யூம் பண்றோம். சோ பர்టిక్యులரா இந்த வேல்யூ தான் எடுக்கணும்ன்றது கிடையாது. உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ கால்குலேஷனுக்கு அத வச்சு செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா கண்ணா? சோ this statement is false. அடுத்து the value of sin theta increases as theta increases. sin theta உடைய வேல்யூ increase ஆகுதுன்றாங்க. எப்போ? when the theta value increases. இதுதான் அவங்க கொடுத்திருக்கிற ஸ்டேட்மென்ட். கரெக்ட்டா? சோ நம்ம டேபிள்ல இதுக்கு ரொம்ப பெரிய ஜஸ்டிஃபிகேஷன் ரொம்ப டீடைல்டா போகணும்ல இல்ல. சிம்பிள். sin 0 வேல்யூ என்ன? very good. sin 0 0. sin 90 உடைய வேல்யூ என்ன? 1. அப்ப 0 ல இருந்து நம்ம டேபிள் எழுதுறப்ப எப்படி எழுதுவோம்? 30 degree 45 degree 60 degree and then 90 degree இப்படி தான கண்ணா எழுதுவோம். இன்கிரீசிங் ஆர்டர்ல தான் எழுதுவோம். அப்ப sin theta உடைய வேல்யூ எப்படி இருக்கு? 0 ல இருந்து 1 வரைக்கும் இன்கிரீஸ் ஆகுது. இன்னொரு வெரிஃபிகேஷனுக்கு நான் கொடுக்கிறேன். இப்போ 1/2 வருமா sin 30 உடைய வேல்யூ? 1/2 னா என்ன? 0.5. கரெக்ட்டா இல்லையா? அடுத்து 1/√2 இருக்கும். 1/√2 உடைய வேல்யூ என்ன? approximately ஒரு 0.7 கிட்ட வரும். and √3/2 ஓட வேல்யூ என்ன? இதுவும் approximately ஒரு 0.85 அந்த மாதிரி வரும். கரெக்ட்டா?
சோ அப்ப பாருங்க 0 அடுத்து கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகுது 30 டிகிரி இன்கிரீஸ் ஆகறப்ப தீட்டா இன்கிரீஸ் ஆகறப்ப நமக்கு இங்க என்ன 0.5 னு வேல்யூ இன்கிரீஸ் ஆகுது then 45 டிகிரி again 30 ல இருந்து 45 அப்படின்றது ஒரு இன்கிரிமெண்ட் தான் சோ அப்ப இங்க 0.7 அப்படின்றது ஒரு இன்கிரீஸ் ஆகுற வேல்யூ தான் சோ அப்ப என்ன ஆகுது theta உடைய வேல்யூ இன்கிரீஸ் ஆகாத sin theta வேல்யூ இன்கிரீஸ் ஆகுது so this statement is true sin 0 உடைய வேல்யூ 0 sin 19 theta இன்கிரீஸ் ஆகறப்ப வேல்யூ என்ன ஆகுது 1 வரைக்கும் இன்கிரீஸ் ஆகுது so this statement is true okay வா கண்ணா so அடுத்த ஸ்டேட்மென்ட் போலாமா okay third one the value of cos theta increases as theta increases so இதுவும் அதே மாதிரி क्वेश्चन தான் செகண்ட் क्वेश्चन மாதிரியே cos theta உடைய டேபிள் சும்மா ஸ்டார்டிங் and ending வேல்யூ மட்டும் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க கண்ணா cos 0 என்ன 1 very good கன்ஃபியூஸ் ஆயிட கூடாது ஓகே சோ அடுத்து cos 90 என்ன 0 very good கண்ணா சோ அப்ப cos 0 இப்ப theta உடைய வேல்யூ 0 cos 90 அப்படினா theta உடைய வேல்யூ 90 அப்ப theta உடைய வேல்யூ இன்கிரீஸ் ஆகாக cos theta என்ன ஆகுது 1 பெரிய வேல்யூ 0 பெரிய வேல்யூவா 1 தான் கிரேட்டர் சோ அப்ப 1 ல இருந்து டிக்ரீஸ் ஆகுது கரெக்ட்டா தங்கம் புரியுதா நான் என்ன சொல்றேன்னு சோ அப்ப theta வேல்யூ இன்கிரீஸ் ஆகாக cos theta வேல்யூ என்னடா கண்ணாகுது டிக்ரீஸ் ஆகுது புரியுதாமா சோ cos 0 என்ன 1 cos 19 theta increase ஆகறப்ப cos theta வேல்யூ 0 ன்னு சொல்லி அளவு குறையுது சோ அப்ப decreases ன்றதா கரெக்ட் அப்ப இவங்க கொடுத்திருக்கிறது the value of cos theta என்ன ஆகணுங்க it should decrease the value of cos theta should decrease as theta increases opposite ஆ தான் இருக்கணும் அப்ப இந்த ஸ்டேட்மென்ட் என்னடா கண்ணா this is false ஓகேவா புரியுதா அடுத்து sin theta equals cos theta sin theta equals cos theta equal அப்படினா என்ன ஒரே மாதிரி அப்ப sin theta cos theta ஒரே அளவா இருக்குது எப்பவும் சொல்றாங்க for all values of theta பார்த்த உடனே தெரிஞ்சிரும் the statement is false ஏன் அப்படி சொல்றேன் அப்படினா நம்ம டேபிள் எழுதலாம் திரும்ப ஓகே சோ இப்போ என்னது sin cos ஓகே 0 30 45 60 90 specific angles so sin 0 0 1 by 2 1 by root 2 root 3 by 2 1 அப்படியே நீங்க ரிவர்ஸ்ல எழுதுவீங்க கரெக்ட்டா டேபிள் எழுதுறப்ப எப்படி எழுதுவீங்க அப்படியே ரிவர்ஸ் லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் எழுதணும் 1 root 3 by 2 1 by root 2 1 by 2 0 சோ இப்படி தான் எழுதுவீங்க அப்ப ஒரே மாதிரி வருதா கேக்கலாம் மேம் ஒரு இடத்துல வருதே அப்படினு சொல்லி கேப்பீங்க கரெக்ட்டா sin 45 உம் cos 45 உம் என்னது ஈக்குவல் cos 45 and sin 45 are equal சரி கண்ணா ஆனா அவங்க क्वेश्चனை நீங்க கொஞ்சம் நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்களே ஒரே ஒரு இடத்துல மட்டும் 45 டிகிரி மென்ஷன் பண்ணிருக்காங்களா when theta equals 45 னு அவங்க கொடுத்திருக்காங்களா கிடையாது what they are given here for all values of theta அப்படிட்டாங்க all values of theta னா எல்லா நேரமும் அது ஈக்குவலா இருக்கணும் பட் பாருங்க sin 0 ல டிஃபர் ஆகுது sin 30 cos 30 ல டிஃபர் ஆகுது sin 60 cos 60 sin 90 cos 90 எல்லாத்துலயுமே அது டிஃபர் ஆகறப்ப வெறும் ஒரு இடத்துல 45 டிகிரி நமக்கு சேமா இருக்குறதுனால இந்த ஸ்டேட்மென்ட் என்ன ஆயிடுது this is false this statement is also false புரியுதா தங்கம் okay next question போலாமா cot A is not defined for A equals 0 இது நம்ம டேபிள் பார்த்த உடனேவே சொல்லிரலாம் because என்னது cot 0 நமக்கு என்னவாக்கனா இருக்கும் not defined அப்படினா நம்மளுடைய சார்ட்ல இருக்கும் டேபிள் சார்ட் நம்ம படிச்சதுல பட் இருந்தாலும் மேம் இங்க ஜஸ்டிஃபிகேஷன் கேட்டிருக்காங்களே அப்ப நம்ம செஞ்சு பார்க்கணுமே அப்படினா கண்ணா cot 0 ரேஷியோவை சொல்லுங்க பார்க்கலாம் நீங்க ரேஷியோ படிச்சிருப்பீங்களா reciprocal ratio very good cot theta அப்படினா என்னது cos theta by sin theta ஏன்னா tan thetaவுக்கு நமக்கு என்ன வரும் sin theta by cos theta ன்னு வரும் அப்ப cot theta அப்படின்றப்ப நீங்க என்ன பண்ணா அப்படியே reciprocal ரிவர்ஸ்ல சொல்லணும் cos theta by sin theta அப்ப cos theta by sin theta ன்னு எழுதினதுக்கு அப்புறம் theta உடைய வேல்யூ அவங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க when a equals 0 அதாவது a உடைய வேல்யூ theta உடைய வேல்யூ 0 ஆ இருக்குறப்ப it is not defined அப்படினு சொல்றாங்க ஓகேவா சோ அப்ப பண்ணி பார்க்கலாமா cot 0 நமக்கு வேணும்னா you have to substitute cos
cos 0 by sin 0. கரெக்டா இல்லையா? நம்ம ரேஷியோ ஃபார்முலா இதுதான். சோ cos 0 ஓட வேல்யூ என்ன? 1. sin 0 உடைய வேல்யூ என்ன? 0. வெரி குட். இப்போ டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஆன்சர். Not defined. ஏன் not defined? The denominator value is 0. Denominator 0 ஆ இருக்கிறப்ப அங்க என்ன ஆயிடுது? நம்மளுடைய இது not defined. It is not defined. இந்த denominator இந்த divisor வந்து என்னன்றதே அவங்க கிளியரா கொடுக்கலன்றது அர்த்தம். கரெக்டா? 0 தான் இருக்குதுன்றப்ப அங்க நீங்க என்ன டிவிஷன் பண்ணுவீங்க? எதுல பிரிப்பீங்க? ஓகேவா? So when the denominator is 0, the value is undefined or not defined. அப்ப cos 0 உடைய வேல்யூ நீங்க என்னன்னு கொடுக்கலாம்? not defined னு கொடுக்கலாம். புரியுதா கண்ணா? tan 90 நீங்க not defined சொல்வீங்க. அப்ப cot 0 not defined. இது டேபிள் சார்ட்ல பாத்தீங்கன்னா டக்குன்னு தெரிஞ்சிடும். பட் இருந்தாலும் நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுன்றதுனால நம்ம ப்ரூவ் பண்றோம் அது. ஓகேவா கண்ணா? புரியுதா? So இங்க this is true. This statement is true. So first பாருங்க false, அடுத்தது என்னது? true, next false, அடுத்தது false, next வந்து true. So இந்த அஞ்சு சப்டிவிஷனுக்குமே நம்ம ஜஸ்டிஃபிகேஷனோட நம்ம எக்ஸ்பிளனேஷனோட பார்த்தாச்சு. ஓகேவா கண்ணா? புரியுதா? Thank you ma.